அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் ஜாதிய பிரிவினை எப்போதுமே இருக்கும், எந்த டவுட்டுமே இல்லை. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்ட, முற்படுத்தப்பட்ட எல்லா பிரிவுகளையும் அந்த அந்த பிரிவு தான் வசத்தின்னு கொடி பிடிக்கிற ஆட்கள் உண்டு. அது நம்ம இனோவேட்டிபிள் தவிர்க்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மொபைல் உலகத்தில் காதலும் இனோவேட்டிபிள், குயிக் காதல் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்கின்றது. ஏன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அந்த காதல் டெவலப் ஆகும் அப்படின்றதுனால இன்றைக்கி நிறைய இடங்களில் காதல் என்பது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல நூறு, பல ஆயிரம், பல கோடி மடங்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு வரும்பொழுது இந்த காதல் ஒரு வலைக்குள்ளே ரெண்டு வகையான காதல் இருக்குது. ஒன்று கொங்கு மண்டலம் மாதிரி கொஞ்சம் நல்லா படித்த வித்தியாசமான ஊர்லலாம் முதல்ல என்ன கம்யூனிட்டின்னு கேட்டுப்பாங்க. நீங்கள் என்ன ஜாதி, இந்த என்ன கோத்திரம், என்ன குலம், என்ன கூட்டம், இதெல்லாம் விசாரித்து கல்யாணம் லவ் பண்ணக்கூடிய பெண்கள், ஆண்கள் உண்டு. அது எப்படி நான் சொல்லுவேன்னா, கால்குலேட்டடு. ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரன் லவ் பண்ணிப்பான். ஒரு பெரிய தொழிலதிபர் இன்னொரு பெரிய தொழிலதிபர் லவ் பண்ணிப்பாங்க. தொழிலதிபர் ஃபேமிலி இன்னொரு தொழிலதிபர் ஃபேமிலி. இது கால்குலேட்டட் லவ் என்பது கால்குலேட் பண்ணி வரதில்லை. அப்போ ஒரு செட்டியார் பொண்ணு இருக்குது, ஒரு ஐயங்கார் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறா. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல அந்த செட்டியார் பொண்ணோ இல்லை ஐயங்கார் பையனோ அவங்க ஃபேமிலியில் சொல்லும்போது இதில் யார் வசதியாக இருக்காங்களோ அவங்க உடனே நீ சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு எங்கே வேணால் என் கூட ஒழிஞ்சுப்போ, நாங்கள் தலை மூழ்கிடுறோம், இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத, எங்களுக்கு 3 பொண்ணு, இனிமேல் 2 பொண்ணுன்னு நினச்சிக்கிறோம், இல்லை எனக்கு 3 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. சில இடங்களில் சாதியை அவங்களால ஒதுக்க முடியாது. இப்போது பொண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய ஜாதி மக்கள் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னும் போது அம்மா அப்பா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பா ஒத்துக்கலனா பெண்ணோ ஆணோ இப்போ அந்த பையனோ பொண்ணோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ண முடியாமல். இது மாதிரி நிறைய இருக்கலாம். ஆனால் அதில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சொத்தை எழுதி வாங்கிறது, லவ் பண்ணுறது உங்கள் பொண்ணு உங்கள் பையன்தான். அப்போ சொத்தை எழுதி வாங்கிட்டீங்கன்னா அவன் அந்த பொண்ணோ பையனோ யாருக்கு பிறந்தது? ஊரானுக்கா பிறந்தது? சரி, நீங்கள் சொத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்துடாதன்னா அது அக்செப்டபிள், அக்ரீடு. சொத்தை வாங்கிட்டு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா எவ்வளோ கேடுகட்ட ஜென்மமாக இருப்பீங்க. இந்த ஆதங்கம் எனக்கு ரொம்ப நாளாக உண்டு. இது ஏன் அந்த மக்கள் இப்படி பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க? பிடிவாதம். அப்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டான்னா அம்மாவுக்கு பிடிவாதம் இல்லை அப்பாவுக்கு பிடிவாதம் இருக்கும், பார்க்கக்கூடாதுன்ட்டு. பையன் லவ் பண்ணிட்டான்னா இதே போல் அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாத்துக்கும் பிடிவாதம் இருக்கும். எங்கேயோ ரோட்டில் ஒரு நாய் விழுந்து அடிபட்டுருக்கோம், ஐயோ எந்த பாவி, எந்த பொறுக்கி இப்படி சாவடிச்சு போயிட்டானே, இப்படி ஏற்றிட்டானே, அப்படியே கண்ணீர்லாம் வடிப்பாங்க. ஆனால் பெத்த பொண்ணோ பெத்த பையனோ அவங்க பொண்டாட்டியோ இல்லை புருஷனோடைய அவங்க குழந்தைகளோட எங்கேயோ வெளில பார்த்தாங்கன்னா பேச மாட்டாங்க. அந்த பொண்ணோ அந்த பையனோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அம்மா மாரி பண்ணிட்டோம், அப்பா மாரி பண்ணிட்டோம், ஏதோ அந்த டைம் அந்த அந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு. ஆனால் சில இடங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல அம்மா அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றி சில இடங்களில் அசிங்கப்படுத்தின ஃபேமிலி உண்டு. சில இடங்களில் அந்த கல்யாணம் அந்த ஜோஷில் நீ அம்மாவே இல்லை, நீ அப்பாவே இல்லை, அந்த பெண்ணோ பையனோ தூக்கி போட்டதே உண்டு, தூக்கி போட்ட சம்பவங்களும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் 3 பேரோ 4 பேரோ 2 பேரோ இல்லை 2க்கு மேற்பட்ட 1க்கு மேற்பட்டோர் அந்த வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கியாக இருக்காங்கன்னா அந்த ஒருத்தரோட சொத்தை வாங்கி மிச்சம் 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறது சரியான விஷயம் கிடையாது. இன்றைக்கி சனிக்கிழமை இந்த மெசேஜை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல், ஒரு தெரிந்த ஒருத்தர், அவர் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன், அவர் ஒரு விஷயத்த சொன்னார். இது மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லி,
ஞாபகம் இருக்குது. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனோட ஓடி போகிற, சேம் கேஸ்ட் தான், ஒரே ஜாதி தான். அந்த ஓடிப்போன பொண்ணுக்கு ஒரு தம்பியோ அண்ணனோ உண்டு. அவன் என்ன பண்ணான், அவங்க அப்பா ஏற்றி விட்டு, அப்பா அதை முதல்ல போட்டு அவளை அடித்து துரத்துருங்க, இனிமேல் வேணாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நம்ம எதுவுமே இனிமேல் அவங்க தொடர்பில் இருக்கக்கூடாது, அந்த சொத்தெல்லாம் வந்து எழுதி வாங்கிடுங்கன்னு அப்பாவும் எழுதி வாங்கி புள்ள பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வாரிசு இல்லை, பொண்ணு கிடையாது, பையன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பையன் மேலே ஏறினாரோ அந்த வீட்டில் மொத்தம் 3 குழந்தைகள், ஒரு பொண்ணு வெளிநாட்டில் இருக்காங்க. பொதுவாக ஒரு சில பகுதிகளில் எல்லா சொத்தும் பையனுக்கு தான். கல்யாணம் பண்ணி நகையை போட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சா அதோட பொண்ணோட லைஃப் முடிஞ்சு, பொண்ணுக்கு எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி சில ஜாதி மக்கள் உண்டு. அது ஒரு அயோக்கியத்தன கூட்டம். அது நியாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்களே, 2 பொண்ணு இருக்காங்க, எல்லாத்துக்கும் 50-50 தான் கொடுக்கணும், சம்பாதிக்கிற பணத்தை அப்பா அம்மா. அதுன்னா பொண்ணுக்கு வந்து கம்மியாக பையனுக்கு அதிகமாக, அது தவறு. அப்போது நான் சொல்கிற அந்த இடத்துல வந்து அந்த பையனுக்கு எல்லா சொத்தும் போகிற மாதிரி இப்போ எல்லாமே பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு இனிமேல் வாரிசு பிறந்தாலும் எனக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் பேசிட்டாங்க. கடைசியில் அந்த பையன் இறந்து போயிட்டான். அவனுக்கு குழந்தை கிடையாது. அந்த மனைவியும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டா. இப்போ வயசான காலம், சிறுநீரக ப்ராப்ளமு, டயாலிசிஸ் பண்ணணும். இப்போ எந்த பொண்ணு வேணான்னு சொன்னால் அந்த பொண்ணு தான். யாரும் ஊரில் எவனும் சேர்ந்துல, நர்ஸுகள்ஸ்லாம் வந்து யாரும் இவங்க டார்ச்சரிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்போது அந்த பொண்ணு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். அவள் வந்து எவ்வளோ தெளிவான பொண்ணு பாருங்கள். என்றைக்கு வந்து அந்த சொத்தை வாங்கிட்டு நான் அடித்து தருத்தீங்களோ, அந்த சொத்து வேணாம், நீங்கள் எந்த தர்ம ஆஸ்பத்திரிக்கு வேணால் எழுதி வைங்க, நீங்கள் தூக்கி கொஞ்சம் அந்த ஜாதி சங்கத்துக்கே எழுதி கொடுங்க, நான் ஒன்றும் வந்து வேறு ஜாதி பையனை விடல, நான் வந்து ஏதோ விரும்பினா இப்போ நான் வந்து அம்மா உங்கள்கிட்ட சொல்ல, நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி அம்மா தான் வந்து இது மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னது. அம்மா நீங்கள் எங்கே அடித்து கொண்டுட்டீங்கன்னு பயந்து அந்த உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொத்து வேண்டாம். இன்றைக்கும் வந்து அந்த பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணுவதாக தகவல். ஊர் வேண்டாம், உலகத்தில் எந்த மூலன்றதுலாம் வேண்டாம். அந்த பையன் செத்து போயிட்டான். அந்த சொத்து யாருக்கு வேணும்னு, அந்த எனக்கு வேணும்னு சொல்லி எல்லா சீனை க்ரியேட் பண்ணி பண்ணாமத்திங்களா, அந்த பையன் எனக்கு உயிரோட இல்லை. இது வந்து அந்த பையனுக்கு மட்டுமான எங்கெங்கெல்லாம் சொத்து ஏமாற்றப்படுகின்றதோ அங்கே எல்லா இடத்துலையுமே இது நிகழும். இதில் பையன் செத்து போயிட்டான், இல்லைன்னா பையனுக்கு யார் அடுத்து அவனுக்கு பேரனோ, அவனுக்கு ஒரு பிள்ளையோ ஒரு பொண்ணோ பிறக்கும் இல்லையா, மகனோ மகளோ, அவங்களுக்கு இது நடக்கும். இது வந்து தவிர்க்க முடியாது, இது பிரபஞ்ச விதி. ஆகவே தயவுசெய்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்லாம் வராங்கன்னா, இந்த பொண்ணோ பையனோ அறியாத வயசு தப்பு பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் கீழ்த்தரமாக, அதுக்கும் கீழ்த்தரமாக போய் ஏதாவது வந்து நொண்டி சாக்கு சொல்லி என் பொண்ணு என் பையன் இப்படி பண்ணிட்டாங்க சொத்து கொடுக்க மாட்டான்னு நிற்காதீங்க. எவனோ வந்து அனாத ஆசிரமத்துக்கு எழுதுறதுக்கு தெரிஞ்ச நம்ம பெற்ற பொண்ணு தானே, நம்ம பெற்ற பையன் தானே, எழுதிட்டு போங்க. அவங்க பண்ண தப்ப அவங்க வந்து காலம் பதில் சொல்லட்டும். அவங்க தான் மனிதராக நடத்துக்கலாம், நாமும் மனிதராக நடக்கலாமல் இருந்தால் அப்போ நம்மளோட வளர்ப்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ கொஞ்சம் மாற்றிக்கங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான இருந்தது அந்த விஷயம் நான் கேள்விப்பட்ட போது. ஸோ இது வந்து இன்ஃபேக்ட் சமீபத்தில் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டி ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த மேடம் கேட்டாங்க. நான் கண்ணை மூட்டு சொன்னேன், நீங்கள் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும், உங்கள் பையன் வேறு ஆப்ஷனே கிடையாது, அந்த ஜோசியர் இந்த ஜோசியர் நான் எப்படி வந்து எங்கள் ஊரில் முடிப்பேன், தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னாலாம் என்கிட்ட சொன்னாங்க. என்ன பண்ண முடியும்? நான் வந்து கயிறே வாங்கி அனுப்ப முடியும்? நீங்கள் தூக்கு போட்டு சாகணுன்னா அதுதான் உங்களுக்கு தலையெழுத்துனா போய் சேருங்க. உங்கள் பையன் பண்ண தப்புக்கு நீங்கள் தூக்கு போட்டு செத்தா என்ன ஆகிட போகுது? சரி, ஊரில் மதிக்கலையே வேறு ஊர் எல்லாம் சுற்றியும் விற்றுட்டு ஊரை காலி பண்ணி போயிடுங்க, அவ்வளோதான். ஊரில் எவன்ட்டையும் பேசாதீங்க, அதே ஊரில் இருக்கணும். இல்லை அந்த ஊரில் இருக்க முடியாதுன்னா இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் போயிடுங்க, ஒரு புதிய இடம், தெரியாத மக்கள், அவ்வளோதான். அது மாதிரி ஒரு லைஃப்பை வந்து ரெடி பண்ணிங்க. இது வந்து இது போல் சொத்தை பிடுங்கின எல்லாருக்குமே இது பொருந்தும். நம்பர் 2, இந்த நான் செத்து போகிறேன்னு சொல்ல எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். உங்கள் பையனோ பொண்ணோ பண்ணுற தப்புக்கு நீங்கள் செத்து போகிறல எந்த அர்த்தமும் கிடையாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருங்க. இது முதல் விஷயம். 2வது ஒரு நுணுக்கமான விஷயம், இந்த
மனித வாழ்வியல் முறையில் நான் வந்து இது எப்படி சொல்கிறது, இது நிறைய இதுக்குள்ளே நிறைய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய விஷயம் காயினாக இருக்குது, நிறைய விஷயம் கனெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு சோறு போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், பெற்ற அம்மா அப்பாவுக்கு சோறு போடலை அப்படின்னு சொன்னால், நீ எங்கே திதி கொடுத்தாலும் எங்கே தர்ப்பணம் கொடுத்தாலும் உங்கள் பொண்ணு உங்கள் பையன் யாராவது அந்த ஒன்று இளம் வயதில் சுமங்கலி மரணம் ஏற்படும், இல்லை இளம் வயதில் ஒரு 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 ஆண் வாரிசு இல்லாமல் போயிடும். நீங்கள் பெற்ற அம்மா அப்பாவுக்கு சோறு போடலை அப்படின்னா நீங்கள் எந்த தானம் தர்மம் பண்ணாலும் அது வந்து சிறக்காது. இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம், இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணீங்களோ அதான் நாளைக்கு உங்களுடைய பையன் உங்களுக்கு பண்ணுவான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதே போல் ஒரு சம்பவம் நடந்தது, அதனால் இந்த விஷயத்தை நான் பதிவு வைக்கின்றேன். மூன்றாவது விஷயம், மதுரை ஆட்டிசம் அந்த பாதிக்கப்பட்ட ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட அற்புதமான தெய்வ குழந்தைகளுக்கு நாம் வந்து உணவை இந்த சக்ஷன் அமைப்பு, சக்ஷம்னு ஒரு அமைப்பு, அதன் மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். தோப்பூரில் 9843648985 98 436 48 985 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் விவரங்கள் கேட்டுங்க. இது திரு நாகராஜன் சார் நம்பர். ஒரு ரொம்ப அற்புதமான மனிதர். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நம்ம மனிதனுக்கு வந்து இந்த கொடுக்குற பழக்கமே இல்லை. இந்த கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருன்றது உண்மை யாருக்குமே புரியல. எல்லாம் பணம் வந்துன்னா உனக்கு சட்டையை வாங்கணும், பேண்ட்டை வாங்கணும், புடவை வாங்கணும், ஜாக்கெட்டை வாங்கணும், காரை வாங்கணும், இடத்த வாங்கணும், வீடை வாங்கணும் இருக்கமா வழிய அந்த கொடுக்குற ஹேபிட்டை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதே இல்லை. இதுங்க இது கொடுத்து பாருங்கள். நான் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிலர்கிட்ட மட்டும் சொன்னேன், மாதம் கொடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அது ஒரு நல்ல அமைப்பு. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அமையும். ரோட்டரி, ரெட் கிராஸ் ஒன்றும் கிடையாது. ரோட்டரிலாம் 91% வந்து வாங்குற காசை பர்ஃபெக்டாக செலவு பண்ணுவாங்க. ரெட் கிராஸ் வந்து 96% வாங்குற காசை பர்ஃபெக்டாக செலவு பண்ணுவாங்க. மிச்சம் 4% இதர செலவுகள், இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். அவங்க தப்பான ஒரு இயக்கம் கிடையாது, ரோட்டரியோ ரெட் கிராஸோ. ஆனால் 100% சரியாக ஒரு ஒரு அமைப்பு பண்ணோன்னா அது சக்ஷம் அமைப்பு பண்ணோம். நமக்கு ஒன்றும் வேலை கிடையாது. வர பணம் வந்து நம்மளோட ஆண்டாள் பக்தர் பேர் உறுப்பினர்கள் கொடுக்குற பணம். திரு நாகராஜன் அவர்கள், அவர் வந்து யார் சொல்கிறது, நான் தப்பு பண்ணாலும் பண்ணலாம், என்னோடய டீம் மெம்பர்ஸ் தப்பு பண்ண மாட்டாங்க. அதாவது என் கூட இன்றைக்கி இருக்கவங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் அமல்கமேஷனில் ஒர்க் பண்ணவர். அவர் தான் அதை ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப பர்ஃபெக்ட் டீம். அவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை எல்லாத்தையும் வாங்கி பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய ஆட்கள். அது பெரிய புண்ணிய காரியம் கூட. அதனால் அந்த புண்ணிய காரியத்தை உங்களுக்கு இணைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் மறுபடியும் சொன்ன விஷயத்துக்கு வரேன். கொடுத்தா நல்லாயிருக்கும், கொடுத்தா என்ன சொல்லுங்க, நல்லாயிருக்கும், என்ன பெரிய மாற்றம் வந்துடும் சொல்லி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதை சொல்கிறேன். கதையோட நாயகன் பேர் அப்புறம் நம்ம பேசிக்கலாம். டைட்டானிக் கப்பல். இதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை. டைட்டானிக் கப்பலில் நீங்கள் அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் மகிழ்ச்சியாக எல்லாம் சுற்றிட்டுருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு. சரியாக ஒரு இரவு 11:35 வந்து அந்த கப்பல் பயங்கரமான சத்தத்தோடு ஏதோ ஒரு விஷயத்தோடு மோதுது. அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பனிப்பாறையோட மோதிருக்கும். எல்லாம் காரணமே இல்லாமல் வேலை செய்கிறவன், அங்கே உள்ளே இருக்கவன் எல்லாம் இங்கேருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கேருந்து இங்கே ஓடுவாங்க, யாருக்குமே ஒன்றும் புரியல. ஏன்னா கும் இருட்டு. இப்போ நம்ம வந்து அமாவாசை இருட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், வெளிச்சம் இல்லாமல், அது போல் கரண்ட்லாம் போய் வெளிச்சம் இல்லாமல் சங்கடப்படுறாங்க. அவன் யாருக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ அவன் இங்கேருந்து ஓடுறான், அங்கேருந்து ஓடுறான் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது அந்த இடத்துல சார்லஸ் ஜோகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர், அவர் தான் அந்த கேப்டன் எட்வர்ட் ஸ்மித்துக்கு வேலை பார்க்கக்கூடிய கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. அப்புறம் அவரும் வந்து இவர் கேப்டனை போய் பார்க்குறாரு. கேப்டன் ஒன்று ஆள் அனுப்புகிறாங்க. தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு டெக்காக முழுகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டக்குன்னு ஏதாவது பண்ணி தப்பிச்சு ஓடணுன்னு பார்ப்போம் இல்லையா. அப்போது நம்முடைய ஜோகின் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குக்கு, இந்த ஹெட் ஆஃப் குக்கு, கேட்ரிங் இன்சார்ஜு ஹெட்டு, தன்னுடைய தூங்கின எல்லாரையும் எழுப்பி, இதையும் மீறி தூங்கியிருப்பாங்க, தண்ணி எண்ணி அடிச்சுட்டு எல்லாத்தையும் எழுப்பி
அவங்ககிட்ட இருந்த ப்ரெட்டு பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கப்பலில், எல்லாருக்கும் ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு எல்லாம் அந்த லைஃப் போட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அப்போது அந்த லைஃப் போட்டில் அனுப்பும்போது ஒரு போட்டுக்கும் 3 4 5ன்னு வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக வந்து மொத்தம் 2223 பேர் அந்த போட்டில் அந்த ஷிப்பில் இருந்தாங்க. ஆனால் லைஃப் போட் வந்து 1178 பேரை மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஸோ இவர் வந்து போட்டையும் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஏற்றி எல்லாருக்கும் 4-5 லோஃபை கொடுத்து எல்லாம் என்ன ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, ஏதாவது திடீர்னு எங்கேயாவது உயிர் பிழைச்சிருக்கணும், சாப்பாடு வேணும், ரொம்ப சமயோசிதமாக அதை பண்ணுறாரு. இது நடந்த கதை. இது இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நேரத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல. அப்புறம் வந்து அங்கே இருக்க டக்குன்னு அவர் ஆளுக்கெல்லாம் சொல்லி சேர்லாம் தூக்கி, இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி கடலில் போடுவாங்க. வேறு என்னெல்லாம் மிதக்குமோ அதெல்லாம் போட்டு எங்கேயாவது மக்கள் அதை பிடிச்சி உயிர் காப்பாற்றிடணும், அவங்க காப்பாற்றிக்கணுன்ற மாதிரி எண்ணத்தில் போடுவார். இவர் நினச்சா அதில் குதிக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஷிப்பில் போகிறவங்க கேப்டனோட அனுமதி இல்லாமல் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுதான் அது ரூல் ஆஃப் த கேம். அப்போ தான் செத்துருவன்னு தெரிஞ்சாலும் அவர் வந்து கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். லைஃப் போட்டை கொடுத்தாரு, எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு. கப்பல் முழிக்கிட்டே இருக்குது. 3வது வந்து அதுவும் இல்லாமல் சேர்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து வந்து அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. இது டைட்டானிக் படத்தில் அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. இது நடந்த கதை. எல்லாம் முடிஞ்ச உடனே மூழ்க போகுது. இனிமேல் போட்லேயும் போக முடியாது, இடம் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பாட்டில் விஸ்கியை குடிக்கிறார். அது அங்கே கப்பலில் இருக்கும் இல்லையா, நல்லா மொடன்னு 2 பாட்டில், கிட்டத்தட்ட 2 லிட்டர் விஸ்கி. ஒரு பீர் 2 பீர் குடிக்கலாம், ஆனால் 2 லிட்டர் விஸ்கி குடிக்க முடியாது. கீழே வந்து அந்த ஓஷன் வந்து -2 டிகிரி. அதில் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த வெப்பம், அதாவது குளிர், ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஆளை வந்து சாவடிச்சிடும். அந்த குளிர் உடம்பு ஏற்றுக்க முடியாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா தண்ணி அடிச்சுட்டு கடலில் தைரியமாக குதிக்கிறார். என்ன ஒரு இது வந்து 11:35 12க்குள்ளே நடக்குது. 4:10 வந்து ஒரு ஒரு கப்பல் வந்து இவங்களை காப்பாற்றுது. இன்பிட்வீன் வந்து இவர் எதையோ வந்து அப்படியே இதிலே இருந்திருக்காரு, போதிலே வந்து அந்த கடலில் கிடக்கிறாரு. ஆனால் இவர் மூழ்கலை. அதுதான் ஆச்சரியம். லைட்டாக முழிப்பு வந்தோடனே, போதையில் முழிப்பு வந்தோடனே பார்த்தா ஏதோ ஒன்று பிடிச்சி நிற்கிற மாதிரி ஏதோ பிளாஸ்டிக் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தொங்கிட்டு இருக்காரு. அப்புறம் லைஃப் போட்டில் அவர் ஏற்றலாம் கூட எப்படியோ பிடிச்சி ஒரு மூலையில் பிடிச்சி ஒரு மரமாக நின்று அங்கே அப்புறம் அந்த போட்டிலேருந்து அப்புறம் அவர் காப்பாற்றப்படுறதா கதை முடிஞ்சிடும். இது வந்து உண்மையிலே நடந்த கதை. இதில் என்னென்னா, அவர் பாருங்கள், தான் வந்து செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சாலும் எல்லாரையும் காப்பாற்றினார். கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் ஒரு பிளாஸ்டிக் சேர் கூட ஒருத்தன் வந்து பிடிச்சிக்கிட்டு உயிர் காப்பாற்றிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டு கடைசியாக தான் சாகும்போது நல்லா சரக்கு அடிச்சுட்டு நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு மூடோடு தான் அவர் வந்து உள்ளே குதிக்கிறாரு. அந்த -2 டிகிரி கடலும் அவர் ஒன்றும் பண்ணலை. அவர் எப்படி நீச்சல் அடித்தார், எப்படி மிதந்தார்ன்றது ஒன்றும் தெரியல. ஆனால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டார். டைட்டானிக் கப்பலில் இது போல் கீழே குதித்து உயிர் காப்பாற்றப்பட்ட ஒரே ஒருவர் இவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த கொடுப்பவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். கொடுப்பவர்கள் கடவுளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ கடவுளுக்கு ஒரு வழியே கிடையாது. அவன் நம்மகிட்ட ஒன்றுமே வாங்காமல் நம்மளை படைச்சிருக்க அந்த பூமியில் நம்ம திரும்ப வந்து ஒரு கடவுளுடைய குழந்தைகளுக்கோ கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ நல்ல காரியங்களுக்கோ உணவோ உடையோ கல்வி தானமோ நம்ம பண்ணும்போது அது கடவுளுக்கு நம்ம திரும்ப பண்ணுறோம். அப்போ கடவுள் வந்து ஒன்றுமே வாங்காமல் நமக்கு நல்லது பண்ண இடத்துல அவருக்கு நம்ம திரும்ப நிறைய நல்லது பண்ணும்போது அவருக்கு வேறு வழியே இல்லை, நமக்கு நல்லது பண்ணியே ஆகணும். அது அவனோட தலையெழுத்து, முருகனோட தலையெழுத்து, அல்லாவோட தலையெழுத்து, இயேசுவோட தலையெழுத்து, சிவனோட தலையெழுத்து, பெருமாளோட தலையெழுத்து, சமயபுரம் மாரியம்மனோட தலையெழுத்து. அதனால தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப எப்போல்லாம் வந்து நம்ம வந்து இதை கொடுக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னும்போது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்கணும் தான் அந்த உலகம். இன்ஃபேக்ட்டு ஒரு 3 மிக முக்கியமான மனிதர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அகண்ட தமிழ் உலகம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அது அந்த அமைப்பு வந்து எப்படின்னா தமிழ் பேசக்கூடிய உலகம் ஃபுல்லாக தமிழ் பேசக்கூடிய மக்களை ஒன்றிணைத்து தமிழ் டயஸ்பரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புக்கு பேர் அகண்ட தமிழ் உலகம். கிட்டத்தட்ட ஒரு 50 நாடுகளில் இதுக்கு கிளைகள் உண்டு. அதுக்கு 4 பேர் ட்ரஸ்டி. அந்த 4 பேரில் நான் ஒரு ஆள்.
ஸோ அந்த அமைப்பு வந்து டிசம்பர் 25, 26, 27 அதாவது இந்த வருஷம் 2026 டிசம்பர் 25, டிசம்பர் 26, டிசம்பர் 27 ஆஃப் 2026 விவேகானந்தா கேந்திரம் கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சர்வதேச மாநாடு நடத்த போகிறாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி அமிர்தாவில் நடந்தது. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இணைய வழியாக நடந்தது. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேலூரில் நடந்தது. அகண்ட தமிழ் உலகம் அது வந்து பொதுவாக கல்வி, சமூக, கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு அமைப்பு. தமிழர்கள் கூட ஒற்றுமை, அப்புறம் எதிர்காலம் வந்து எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணுறதுக்கான அமைப்பு. இதில் டாப் பீப்புள் ஆஃப் இந்தியா எல்லாம் வருவாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு ஜனாதிபதி வரலாம், பிரைம் மினிஸ்டர் வரலாம், எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹை ரேட்டட் ப்ரோக்ராமு. அப்போ வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசும்போது சொக்கலிங்கம் என்ன பண்ணலாம், உணவுக்கு 3 நாளைக்கு 500லேருந்து 1000 பேர் வருவாங்க, டிரைவர் அவங்களாம் போலீஸ்லாம் சேர்ந்து 3 நாளைக்கு நல்லா இருக்கணும் ஃபுட்டு. என்னது 5-6 லட்ச ரூபா ஆகும், நான் பண்ணிடுறேன். இல்லை 10 லட்ச ரூபா ஆகும், பண்ணிவிட்டு போகிறேன், என்ன பெரிய விஷயம், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் என்னன்னா சொக்கலிங்கம் வந்து இப்போ இதனால் உனக்கு எதாவது பெனிஃபிட்டாக, நாளைக்கு வந்து ஏதாவது மத்திய அரசாங்கத்தில் ஏதாவது டைரக்டர் ஆக்குவாங்களா, இல்லை வந்து இது நியமன ராஜ்யசபா எம்பி ஆக்குவாங்களா, அதெல்லாம் எதிர்பார்த்துலாம் அதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லாத ஆட்கள், பதவியே வேணான்னு நினைக்கக்கூடிய சொக்கலிங்கம் அதெல்லாம் அது போல் எந்த ஒரு சில்லறத்தனமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதை பண்ணுறேன்னா, ஏன்னா எனக்கு தெரியும், த மோர் யூ ஸ்பெண்ட் த மோர் யூ வில் அட்ராக்ட். இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும். நீ எவ்வளோ பணத்தை வந்து கொடுக்குறியோ அதை விட பல 100 மடங்கு பணம் நோக்கி வந்து திரும்ப வந்து சேரும். இந்த உண்மையை நான் வந்து மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த டைட்டானிக் கதை வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி. நீங்களும் வந்து கொடுங்க, நிறைய கொடுங்க. இப்போ இன்னைக்கு கூட மதுரிலிருந்து ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லி வைகை பாலிமர்ஸ் அவங்க ஃபோன் பண்ணி நான் வந்து அந்த சாமான் வாங்கிறதுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன் பர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அது வந்து ஓகே, நான் 25,000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, நான் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ மக்கள் முன் வராங்க. இப்போ வந்து திருப்புலானியில் அன்னதானம் என்பதை வந்து உலக புகழ்பெற்ற அன்னதானமாக்கணும். நான் வந்து இப்போ ஜெயராமனுக்கு பதில் கரியாமுடி ஜெயராமுக்கு பதில் திரு வெங்கடேஷ், நான் சோழசிராமணி வெங்கடேஷ் உங்களை கொண்டு வரேன். ஏன்னா என்னோடய க்ளோஸ் டு மை ஹார்ட்டு, என்ன சொல்லலாம் பண்ணி கொடுப்பாப்புல. அவர் வந்து வடை பாயசோடு தான் இருக்கணும். அதாவது கல்யாண வீடெல்லாம் பிச்சை எடுக்கணும். எல்லா கல்யாண வீட்டில் எங்கே நடந்தாலும் இங்கே வந்து சாப்பிட்டு போகணும், கல்யாண வீட்டு சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன் நான். அப்போ அந்த அன்னதானம் வந்து போட்டு சொக்கலிங்கம் அன்னதான சக்கரவர்த்தி, அன்னதான பிரபுன்னு யாராவது பட்டம் கொடுக்க போகிறாங்களே. ஆண்டாள் பக்தர்கள் பேரில் அன்னதானத்துக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த அன்னதானத்தை முன் வைக்கும்போது அதில் மிச்சம் இருக்கிறத வந்து ஒரு 4 உயிரினங்கள் சாப்பிடும், மனிதர்கள் சாப்பிட்றாங்க. எந்த பூமியில், திருப்புலானியில் அதில் வந்து வரக்கூடிய உண்மையான பக்தர்கள் சாப்பிட்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. வயிறார சாப்பாடு, ரொம்ப ஹைஜீனாக இதுதான் அப்படின்ற அளவுக்கு ஒரு வசதியான முறையில் நீட்டாக சமைக்கப்படக்கூடிய உணவு. ஒரு செக்கு எண்ணெய் வச்சு சமைப்பாங்க. இந்த பாமாயில் இதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது வந்து இது வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மெட்டீரியல். மளிகை ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், இந்த அழுகி போனது சும்மா சாப்பாடு பொண்ணுமன் போடலாம் கிடையாது. அப்போ இந்த எண்ணம் வந்தாலே அப்போ இந்த கடவுள் வந்து என்ன எல்லாம் பார்த்து பண்ணுறானுங்க இந்த பயவில்லைங்க, இவங்க எதாவது பண்ணி தொலைக்கணும், இல்லைன்னா நமக்கு தலைவலியாக இருக்குது இவங்களால அப்படின்னு நமக்கு வந்து அவர் கொடுப்பார். இது வந்து நான் உணர்ந்துருக்கேன். நீங்களும் தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த வகையில் நான் 3-4 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். நம்பர் 1 வந்து இந்த ஆட்டிசம் குழந்தைகள் வந்து பிறக்கக்கூடாது. பிறந்ததுன்னா நாம் தான் அம்மா அப்பா, நாம் தான் கார்டியனாக இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க இது போல் பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் உண்டு. அது பணக்கார குழந்தைன்னா விஷயம் இல்லை, அவங்க ஏதாவது வீட்டில் ஆள் வச்சு பண்ணிப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு இல்லை, அதுக்கும் படிப்பு, அதுக்கும் ஸ்கூல்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது போல் ஸ்பெஷல் கிளாஸஸ்ஸு, அப்புறம் வந்து ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, இது போல் எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி நிறைய ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அந்த வகையில் தொப்பூர் ஸ்கூல் வந்து ஸோ ஸ்பெஷல். எல்லாமே ஆத்மார்த்தமாக அது ஒப்படைச்சு பண்ணுறாங்க. அந்த தன்னை ஒப்படைச்சு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஆண்டாள் பக்தர்கள் பேர்லேருந்து. 2வது காளிமலையில் அன்னதானம் என்பதை வந்து நம்ம பர்மனெண்ட் ஆக்கணும். எல்லா கோயிலையும் அன்னதானம் என்பது கோவிலில் போடுறது, ஹெச்ஆர்என்ஸில் போடுறதுலாம் போடணும். நாம் அன்னதானம்னாலே நம்மளோட அன்னதானன்ற மாதிரி தான் நம்ம வந்து பேர் பெறணும். காளிமலை என்றது வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பெரிய லெவலில் கொண்டு போகணும். திருப்புலானின்றது பெரிய லெவலில் கொண்டு போகணும்.
இதுதான் நான் வந்து முன்வைக்கக்கூடிய விஷயங்கள். இது போக இந்த எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கு, காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு, திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ மதுரையில் வந்து செப்டம்பர் மாதம் நம்மளோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம். எனக்கு ஆள் தெரியும், நீங்கள் ஏதாவது பிராமணர்கள் தெரியும்னா, அந்த யாக குண்டத்தில் 12 காலம் அது. ஒவ்வொரு காலத்துக்கும் 33 யாக குண்டம் உண்டு. அதில் போடுறதுக்கு பட்டு வேஷ்டி, பட்டு புடவைகள் தேவை. இது போல் எது கேட்டாலும் நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா கவர்மெண்ட் கோயில் நம்ம போய் வாங்க முடியாது. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு நான் சொல்லிடலாம். அந்த கோயிலில் அது வந்து பெரிய புண்ணியம். அவங்க யாரும் அந்த புடவையோ இதுவும் விற்க போகிறதில்ல. ஏன் சொல்கிறேன்னா, மேபி 5000 10,000 இருக்கும். அந்த அக்னியை பற்றி உங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. நான் அக்னியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது உணவு, உடை, அதாவது சமைத்து அன்னம், அப்புறம் வந்து ஆகியம், அப்போ வந்து ஆஜ்யம், நெய், ஆஜ்யம்னா நெய். இது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இதில் சமைத்திரும்போது பொங்கல், சர்க்கரை பொங்கல், அன்னம், அது எதுவுமே உப்பு போட மாட்டாங்க. வடை, அப்பளம், இந்த கொழுக்கட்டை இதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் உடை போடுவாங்க, நெய், சுத்தமான நெய் ஊற்றுவாங்க, நீர். அப்போது இதில் என்னென்னா, அக்னி தேவதைக்கு வந்து வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம். எப்படின்னா வந்து அது வந்து என்னென்னா, பொதுவாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம், உடல் ரீதியான நோய்கள் அகழ்வதற்கு இந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது போல் விஷயங்களும் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். உங்களுக்கு இதில் சம்மந்தம். இது வந்து 17/9/2026 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அது அரசாங்க கோயில், அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும், நான் பண்ண போகிறேன்னு சொன்னேன், மேபி நீங்கள் ஸ்ரீராம் சார் எங்கள் டீமில் இருக்க ஆர்மியில் அவர்கிட்ட வாங்கிட்டு அவரோட நம்பர் நான் சொல்லிடுறேன். 9600622161 9600622161 அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வாங்கிட்டு கூட நீங்கள் அவர் மூலமாக கூட மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு ரசீது வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல நல்ல விஷயங்கள். ஸோ நீங்கள் நல்லபடியாக கொஞ்சம் திங்க் பண்ணி நல்ல விஷயங்களை முன்னெடுத்து நல்லா இருக்கணுன்ற அன்பான வேண்டுகோள். தேன் வந்து சுத்தமான தேன் உங்களுக்கு வேணும்னா, அப்சல்யூட் சுத்தமான தேன் வேணும்னா 9840394600 98 403 94 600 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் கொடுக்குற தேன் வந்து அது சாதாரண தேன் அல்ல. அது வந்து இதில் வரக்கூடிய லாபம் அது வந்து 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாயெல்லாம் விஷயம் இல்லை. அந்த லாபம் வந்து நல்ல காரியங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகின்றது என்பதை மட்டும் நான் உறுதி கொடுக்குறேன். என்னன்னு சொல்லி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம். கொடுக்க பழக்கம்.